சாகித்ய அகாடமி விருதை நிறுத்தி வைத்துள்ள ஒன்றிய அரசுக்கு பதிலடியாக செம்மொழி இலக்கிய விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். கி. வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், துணைவேந்தர் நியமனம் முதல் கலை, மொழி, இலக்கியம், வரலாறு உள்ளிட்ட பண்பாட்டு தளத்தை எல்லாம் ஒன்றிய பாஜக அரசு காவிமயமாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சாகித்ய அகாடமி விருதை இடதுசாரி கருத்தாளர் பெறக்கூடாது என்பதற்காக அந்த விருதையே ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்தது நியாயமா என்றும் கி. வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டுதோறும் செம்மொழி இலக்கிய விருதும் தலா 5 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்படும் என்ற திராவிட மாடல் அரசு நாயகரின் அறிவிப்பு பரந்த விரிந்த மனப்பான்மையாளர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசுக்கு ஆக்கப்பூர்வமான பதிலடிதான் திராவிட மாடல் முதலமைச்சரின் செம்மொழி இலக்கிய விருது அறிவிப்பு என்றும் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். பண்பாட்டு படையெடுப்பு, மொழி திணிப்பை எதிர்ப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை உணர்த்தும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதை அறிவித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாகித்ய அகாடமி விருதை நிறுத்தி வைத்துள்ள ஒன்றிய அரசுக்கு பதிலடியாக செம்மொழி இலக்கிய விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். கி. வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், துணைவேந்தர் நியமனம் முதல் கலை, மொழி, இலக்கியம், வரலாறு உள்ளிட்ட பண்பாட்டு தளத்தை எல்லாம் ஒன்றிய பாஜக அரசு காவிமயமாக்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சாகித்ய அகாடமி விருதை இடதுசாரி கருத்தாளர் பெறக்கூடாது என்பதற்காக அந்த விருதையே ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்தது நியாயமா என்றும் கி. வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டுதோறும் செம்மொழி இலக்கிய விருதும் தலா 5 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்படும் என்ற திராவிட மாடல் அரசு நாயகரின் அறிவிப்பு பரந்த விரிந்த மனப்பான்மையாளர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசுக்கு ஆக்கப்பூர்வமான பதிலடிதான் திராவிட மாடல் முதலமைச்சரின் செம்மொழி இலக்கிய விருது அறிவிப்பு என்றும் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். பண்பாட்டு படையெடுப்பு, மொழி திணிப்பை எதிர்ப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை உணர்த்தும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதை அறிவித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.